நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இன்னைக்கு சாட் ஜிபிடியில் அட்லஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரௌசர் லான்ச் பண்ணியிருக்கிறது தொடர்பாக எனக்கு சில இன்ஃபர்மேஷனை நண்பர்கள் அனுப்பியிருந்தாங்க. அது தொடர்பான சில தகவல்களை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதில் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வித்தியாசங்கள்னு பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. மேபி அந்த சர்ச் இன்ஜினில் அவங்க கொஞ்சம் ஆப்டிமைஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கேலக்ஸி ஏஐ மாதிரியான விஷயங்களை சாம்சங் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என்ன மாதிரியான டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி அந்த ப்ரௌசர்லேயே அந்த டாஸ்க் வந்து இன்டெகிரேட்டடாக வரப்போகுது. சம்மரைசேஷன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு வெப்பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்பேஜில் இருக்கக்கூடிய அந்த லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அந்த வெப்பேஜில் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தான் வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அதை பற்றின இன்ஃபர்மேஷனை அது சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்பது உள்ளது. இது என்னுடைய ஒப்பீனியன் தான். இன்னும் அந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாக அவைலபிளாக இல்லை நம்ம மொபைல் ஃபோனுக்கு, விண்டோஸுக்கு, இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கெல்லாம். அது வந்து இப்போ மேக் ஓஎஸுக்கு மட்டும்தான் லான்ச் ஆகிருக்கு. ஐஓஎஸுக்கு கூட இன்னும் அது சப்போர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் பிளே ஸ்டோரில் நான் டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணேன், எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. அட்லஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப் வந்து இருக்கு, ஆனால் அது வந்து ஓப்பன் ஏஐயோட ஆப் வந்து கிடையாது. சாட் ஜிபிடி இந்த மாதிரியான ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்றாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அது வந்து ஒரு ஏஐ இன்டெகிரேட்டட் ஒரு ப்ரௌசரா தான் இருக்குங்கிறது எல்லாராலையும் யூகிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏஐ ரிலேட்டடான டாஸ்க் இதுல எந்தெந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். அதோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னாக்கா டீப் ஏஐ இன்டெகிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரௌசர்ஸில் ஏஐ ரிலேட்டடான விஷயங்களை நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அதை ஒரு பிளக்இன் மாதிரி கூட நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியுது. அதற்கான ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ஆப் டெவலப் பண்ணும் போது கூட இப்போ சாட் ஜிபிடி மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து இன்பில்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்க மீன்ஸ் அது காசு கொடுத்து வாங்கி தான் பண்ணுறாங்க. வேற சைனீஸ் ஏஐ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான சிக்கல் என்பது இந்த ப்ரௌசர்லேயும் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது கூடுதலாக தான் எனக்கு வந்து படுது. சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐயை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து முதலையே வந்துட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் ஏஐ பற்றி அதிகமாக பேசுனது வந்து அவங்க தான். அண்ட் ஏஐ ரிலேட்டடான விஷயங்களை அதிகமாக மக்களுக்கு வந்து டெமோ காமிச்சு செஞ்ச வேலைகள் எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏகப்பட்டது வந்து குமிந்ததுனால இப்போ சைனீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. மேனஸ், குவீன் இருக்கட்டும், அலிபாபாவோடது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீப் சீக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சைனீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் காம்படிஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண வேண்டிய நெசசிட்டி அவங்களுக்கு ஏற்பட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்த நிலையில் இருக்குது. ரெசஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கே வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்விடியா வந்து இன்டெல்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இத்தனை பில்லியன் US$ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ என்ன நடக்குதுனாக்கா அந்த இன்டெலுடைய அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அதாவது அதில் முதலீடு பண்ணணும்னு மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. அந்த மாதிரி திடீர்னு என்விடியாவிலே வேற ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லை என்விடியா பணத்தை கொண்டு போய் வேற ஒரு நிறுவனத்து மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் இதை மாதிரி ஒரு புதுசான ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறாங்க, வேற ஒரு நிறுவனத்து மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லை டேட்டா சென்டர் உருவாக்க போகிறாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து இத்தனை பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, ஃபண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது இல்லையா. அதெல்லாம் எதனால் வருதுனாக்கா அவங்களுடைய இன்வெஸ்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி லைம் லைட்டில் இருக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி தான் ஓப்பன் ஏஐயும் இப்போ அட்லஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருப்பாங்களோன்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வர்றது, சின்ன வயசில் நம்ம போய் ஒரு புக்கு வாங்குவோம் அட்லஸ்ன்னு சொல்லிட்டு. ஜாகிரஃபி ரிலேட்டட் விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும், உலக வரைபடம் இருக்கும். அந்த மாதிரி உலகத்தையே கொண்டு வந்து உங்கள் கையில் அடக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு அட்லஸ்ன்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக அந்த பேர் வச்சாங்கங்கிறது ஒரு விஷயம். அது தொடர்பாக கூட நம்ம பேசலாம். அது நம்ம தேடி பார்த்தோம்னா தெரியும் அதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது. பட் அது இப்போ மேட்டர் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி இன்டெகிரேட்டடாக இருக்கக்கூடிய புதுசாக லான்ச் ஆக இருக்கக்கூடிய இந்த அட்லஸ் ப்ரௌசரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ட்ரைபேட் எதுவும் இல்லாமல் சும்மா கையிலேயே மொபைல் ஃபோனை ஹோல்டு பண்ணி தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னதான் டீப் ஏஐ இன்டெகிரேஷன் நம்ம சொன்னாலும் அது கண்டிப்பாக கொஞ்சம் அட்வான்ஸ்டான லெவலுக்கு போகும்போது நீங்கள் காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க தான் போகிறாங்க. அண்ட் இதில் ப்ரைவசி இஷ்யூ இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் லோக்கலாக தான் ஸ்டோர் பண்ணுவோம் யூசர் டேட்டா எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்பலாமாங்கிறது கேள்விக்குறி தான்.
இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி நம்ம பேசலாம். அது லான்ச் ஆகிட்டு அப்படிங்கும் போது இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்காததுனால இதை பற்றி நம்மளே இருக்கக்கூடிய அந்த தகவல்களை மட்டுமே வைத்து, அதாவது அவங்க தான் சொல்லியிருக்க போகிறாங்க அந்த தகவல்களே, அதை மட்டும் வச்சு நம்ம அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அட்லஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரௌசரை OpenAI லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிய உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.